இங்க ஒரு நாட்டு அரசர் ஒரு முகமுடிய அவரோட முகத்துல வச்சு பாக்குறான். ஆனா மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருந்ததால உடனே அதை கலட்டி ஒரு பெட்டியில வச்சு லாக் பண்ணிடுறான். அந்த அரசன் அவனோட ட்வின் பிரதர் ஒருத்தன் இருக்கான்னு கேள்விப்பட்டு தன்னோட அரசர் பதவிக்கு ஆபத்து வந்துடும்னு பயந்து அவனை பிடிச்சு அவனோட முகத்துல இந்த மாஸ்கை வச்சு பூட்டி ரகசியமா அந்த நாட்டு மக்களுக்கு தெரியாம ஜெயில அடைச்சிடுறான். ஏன்னா இந்த கொடூர அரசர் ஆட்சியில இருக்கிறது மக்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ 6 வருஷமா இவன் ஜெயில தனியா இருக்கான். அவன் கூட பேசுறதுக்கும் யாரும் இல்ல. அவனை யாரும் பார்க்க வர்றதும் இல்ல. சம்டைம்ஸ் அவனுக்கு போர் அடிச்சதுன்னா பேப்பர் பிளைன் செஞ்சு விளையாடுவான். அப்புறம் அங்க இருந்த உயரமான சுவர்கள்ல ஏறி நிலாவை பார்த்து ரசிப்பான். இது மட்டும் தான் அவனால திரும்ப திரும்ப அந்த சிறைக்குள்ள சுதந்திரமா செய்யக்கூடியதா இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு குண்டான பாதிரியார் அந்த ஜெயிலுக்கு வர்றாரு. அங்க இருந்த ஜெயிலர் வெளியே போனதும் அவர் தன்னோட போர்வைய திறக்கிறாரு. அப்போ உள்ள இருந்து ஒரு சடலம் கீழே வந்து விழுது. அவன் இதை பார்த்து ஷாக் ஆகிடுறான். அந்த சடலத்திலையும் இவனோட முகத்துல இருக்கிற மாதிரி மாஸ்க் தான் இருக்கும். சடன்லி அந்த பாதிரியார் 2 பேரோட ஐடென்டிட்டிஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்த காவலாளிகளை உள்ள இருந்தவன் இறந்து போயிட்டான்னு கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு திடீர்னு அங்க இருந்த நெருப்பை வச்சு அவனை கொளுத்திடுறாரு. உடனே அந்த காவலாளிகளும் அவரை அடிச்சே வெளியே விரட்டிடுறாங்க. ஃபைனலி அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்ததும் ஒரு சுத்தியும் சில டூல்ஸையும் வச்சு அவனோட முகமூடிய அவரு உடைக்கிறாரு. அப்போ பல வருஷமா மூச்சு விட கூட முடியாம அடப்பட்டு கிடந்த அந்த ஹேண்ட்ஸமான ஃபேஸ் வெளிப்படுது. அதுல அடர்ந்த முடிகளும் வளர்ந்த தாடிகளும் தான் இருந்தது. இவரோட ஃபேஸ் பார்க்க இப்போ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.